Hello students, this is Alamiru Lakshmanan, Career Guidance Consultant. நீங்கள் இன்ஜினியரிங்கை தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் பண்ண போகிறோம், எங்களுக்கு ஜேஇ வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்ஜினியரிங் வயா டிஎன்இஏ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யூனிவர்சிட்டி கேம்பஸில் படிக்கிறது ரொம்ப நல்லது. 4 கேம்பஸ் இருக்குது. 2530 சீட்ஸ் அதில் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அதில் 4920 காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் எய்டடில் படிக்க போகிறீங்கன்னா 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது. அதில் 3484 சீட்ஸ் இருக்குது. கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸில் படிக்க போகிறீங்கன்னா 16 காலேஜஸ் இருக்குது. அதில் 4940 சீட்ஸ் இருக்குது. செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸில் படிக்க போகிறீங்கன்னா 404 காலேஜஸ் இருக்குது. 1,00,000 அப்ராக்சிமேட்டாக 1,35,000 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 438 இன்ஜினியரிங் காலேஜஸ் டைரக்ட்லி அண்ணா யூனிவர்சிட்டி ஆர் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்குது. அதில் அப்ராக்சிமேட்டாக 1,50,000 சீட்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன டாமினன்ட் சப்ஜெக்ட்ஸ், என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, சப்ஜெக்ட் டாமினன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ மேத் டாமினன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதுலேயும் இன்னும் சப் கேட்டகரிஸ் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் டாமினன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஆர்கிடெக்சர், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், இவ்வளோ இருக்குது. இன்னும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரி டாமினன்ட் இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், செராமிக் டெக்னாலஜி, petrochemical engineering, material science and engineering, metallurgical engineering, mining engineering, environmental engineering, textile technology, safety and fire engineering, rubber and plastic technology, food technology, handloom and textile technology, fashion technology, இவ்வளவும் இருக்குது. பயாலஜி டாமினன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, இவ்வளோ இருக்குது. இல்லை யூனிவர்சிட்டி கேம்பஸ் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கேம்பஸ் இருக்குது இல்லையா? சிஇஜி கேம்பஸில் 1110 சீட்ஸ் இருக்குது. ஏசிடி கேம்பஸில் 550 காலேஜஸ் இருக்குது. 550 சீட்ஸ் இருக்குது. சாப், அதாவது ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், அதில் 120 சீட்ஸ் இருக்குது. எம்ஐடி கேம்பஸில் 750 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 2530 சீட்ஸ் இருக்குது கேம்பஸ் காலேஜில். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெல்லூர் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதில் 480 சீட்ஸ் இருக்குது. ஜிசிடி கோயம்புத்தூரில் 780 சீட்ஸ் இருக்குது. தருமபுரியில் 360 சீட்ஸ் இருக்குது. கிருஷ்ணகிரியில் 300 சீட்ஸ் இருக்குது. சேலமில் 540 சீட்ஸ் இருக்குது. ஈரோடில் 420 சீட்ஸ் இருக்குது. தஞ்சாவூரில் 360 சீட்ஸ் இருக்குது. ஸ்ரீரங்கம் திருச்சியில் 300 சீட்ஸ் இருக்குது. திருநெல்வேலி 540 சீட்ஸ் இருக்குது. போடிநாயக்கனூர் தேனி 360 சீட்ஸ் இருக்குது. சிவகங்கை காரைக்குடி 480 சீட்ஸ், அது அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டெக்னாலஜி 480 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக ஜிசிடிஸில் 4920 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் 3 எய்டட் காலேஜஸ் இருக்குது. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் பீலமேடு, அதில் 1374 சீட்ஸ் இருக்குது. சிஐடி, தட் இஸ் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் கோயம்புத்தூர் தான், 780 சீட்ஸ் இருக்குது. தஞ்சாவூர் ஆஃப் மதுரை, அதில் 1330 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக 3484 சீட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில். கான்ஸ்டிடியூவன்சி காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியோட
காலேஜஸ் தான். யூனிவர்சிட்டிலேயே இருக்க காலேஜ் இல்லை, டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியோட டைரக்டான காலேஜஸ். இது டோட்டலாக 16 காலேஜஸ் இருக்கு இல்லையா. இது விழுப்புரமில் 300 சீட்ஸ் இருக்குது. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் காக்குப்பமில் 300 சீட்ஸ் இருக்குது. திண்டிவனம் 300 சீட்ஸ் இருக்குது. ஆரணி 240 சீட்ஸ் இருக்குது. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சென்னை அதில் 240 சீட்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சோமையாபாளையம் அங்கே 360 சீட்ஸ் இருக்குது. திருச்சியில் 1040 சீட்ஸ் இருக்குது. அரியலூரில் 300 சீட்ஸ் இருக்குது. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் 360 சீட்ஸ் இருக்குது. குன்றுட்டி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் 330 சீட்ஸ் இருக்குது. பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் 300 சீட்ஸ் இருக்குது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் 300 சீட்ஸ் இருக்குது. கோணம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 480 சீட்ஸ் இருக்குது. மில்லர்புரம் தூத்துக்குடியில் 300 சீட்ஸ் இருக்குது. மதுரை டிஸ்ட்ரிக்ட் 300 சீட்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிக்டில் 270 சீட்ஸ் இருக்குது. திண்டுக்கல்ல 300 சீட்ஸ் இருக்குது. கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸில் 4940 சீட்ஸ் இருக்குது. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 1,35,000 சீட்ஸ் அங்கே தான் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. அதில் டாப் 16 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் நான் சொல்கிறேன் எதுன்னு சொல்லிட்டு. ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் குன்லமுத்தூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓல்ட் மாமல்லபுரம் சென்னை. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் சென்னை. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்ட் தாம்பரம் சென்னை. ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் தண்டலம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு. மீனாட்சி சுந்தரம் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னை. மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர். சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி புதுப்பேர் குன்றத்தூர் சென்னை. பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நான் 16 செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ். இப்போ டிஎன்இஏ ஆன்லைன் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நோட்டிஃபிகேஷன். 12th ரிசல்ட் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர் அட் www.tneaonline.org. தேர்ட் ஸ்டெப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் அண்ட் சர்டிஃபிகேட் அப்லோடிங். ஃபோர்த் ஸ்டெப் allotment of random numbers. Fifth step online certificate verification by TFC. Sixth step publication of rank list and grievance redressal. Seventh step online counseling. Eighth step allotment order and admission. சரி, நான் ஸ்டெப்ஸ் தான் சொன்னேன். இப்போ அது என்ன ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், 12th ரிசல்ட் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அது எப்போ வரும், அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் வீக் எண்ட் இல்லை செகண்ட் வீக் பிகினிங்கில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு 2-3 days இல்லை 1 week உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் அப்பையிலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட 10th சர்டிஃபிகேட் ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இதில் உங்களோட நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் 12th அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அந்த லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க.
டாக்குமெண்ட் அப்லோடிங்க்கு ஒரு லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக், மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டரே வந்து ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்இஏயோட ஃபெசிலிட்டேட்டிங் சென்டர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து க்ரூஷியலாக செக் பண்ணுவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் க்ரூஷியலாக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி ஒரு 1 வீக்குள்ளே செக் பண்ணிடுவாங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம். இது மோஸ்ட்லி செகண்ட் வீக் இல்லை தேர்ட் வீக்கில் நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம். அதுக்கப்புறம் ரேங்க் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் பப்ளிஷ் பண்ணுறது எப்போ நடக்கும்னா அதுக்கு ஒரு 1 வீக்கில் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு ஒரு 1 வீக் கழிச்சு, அதாவது எண்ட் ஆஃப் ஜூன், மோஸ்ட்லி எண்ட் ஆஃப் ஜூன், லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிக் ரேங்க் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ரேங்க் எது பேசிஸ் அப்படின்னா மேத்து கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னா மேத் 100க்கு எடுத்துப்பாங்க, ஃபிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50. அதாவது நீங்கள் 100க்கு எழுதியிருக்கீங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 100க்கு எழுதியிருக்கீங்கன்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி 100க்கு எடுத்துப்பாங்க. ஸோ மேத் 100க்கு எடுத்துக்குவாங்க, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்பைண்டாக 100க்கு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த 200க்கு என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் கட் ஆஃப். அந்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து மே எண்டில் நடக்கும். அதுக்கப்புறம் கிரீவன்ஸ் ரெட்ரஸல். இதில் உங்களுக்கு ஏதாவது கிரீவன்சஸ் இருந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 டேஸ் வந்து உங்களுக்கு அதாவது எண்ட் ஆஃப் ஜூன் பிகினிங் ஆஃப் ஜூலை அந்த மாதிரி ஒரு 3-4 டேஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதில் உங்களுக்கு கிரீவன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு டேட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த கவுன்சிலிங்க்கு டேட் எப்படி இஷ்யூ பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சீட்ஸ்க்கு தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சீட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங், அதாவது ஒகேஷ்னல் அண்ட் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு தனியாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அலாட்மெண்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இன்னும் இதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, சீட்ஸ் ரிசர்வேஷன் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது இந்த கவுன்சிலிங்க்கு எப்படி டேட் கொடுத்துருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அது என்ன ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்னா டிசேபிள்டு, மிலிட்ரிஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடுவாங்க. அதில் வந்து அதுக்கு டேட் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதுவும் எப்படின்னா 7.5 ரிசர்வேஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லையே இந்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸ் சர்வீஸ்மென், டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சிருந்தாங்கன்னா அந்த 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரியில் அவங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க அந்த 7.5% வந்து கொடுத்துருவாங்க. அந்த இது ஆக்சுவலி 5%, 100ல் 5% வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன். அந்த 5%ல் 7.5% வந்து கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது அந்த 5%ல் 7.5 போக மீதம் இருக்கிறது வந்து ஜென்ரல் அகாடமிக் அண்ட் ஒகேஷ்னல் கோர்சஸ். அதாவது அவங்களோட அகாடமிக்ஸில் அவங்க வந்து ஸ்பெஷல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எதையாவது ஒகேஷ்னலாக சூஸ் பண்ணி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து அவங்க 1 சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 20% சீட்ஸ் போயிடும். 80% வந்து ஜென்ரல் எஜுகேஷனுக்கு போயிடும். இந்த 20% ஃபில் ஆகலை அப்படின்னா அதுவும் ஜென்ரல் அகாடமிக்ஸ்க்கு தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 20% வந்து ஒகேஷ்னலுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் அதில் ஒரு 10% தான் ஃபில் ஆயிருக்குன்னா அப்போ 90%ம் ஜென்ரல் அகாடமிக் கேட்டகரிக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இது டோட்டலாக 100க்கு 5%, அது முடிஞ்சிருச்சு. இப்போ ரிமைனிங் 95% சீட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ரவுண்ட் 1லேயே அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு ரவுண்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 95% வந்து ஜென்ரல் கேட்டகரி, 7.5% கேட்டகரி அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ 7.5% கேட்டகரியில் கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ இந்த 7.5%ல் ஒகேஷ்னல் தனியாக வருவாங்க, ஜென்ரல் தனியாக வருவாங்க. இது எல்லாமே வந்து
ஒகேஷ்னலுக்கு ஒரு 20% கொடுப்பாங்க, ரிமைனிங் 80% ஜெனரல் கேட்டகரிக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ மீதம் இருக்கிறதுல வந்து ஜென்ரல் ஒகேஷ்னல் கொடுக்குறாங்க. அப்படி ஜென்ரல் ஒகேஷ்னல்னு கொடுக்கும்போது ஒகேஷ்னலுக்கு 20%. அகெயின் அதுலேயும் ஒரு 10% 15% ஃபில் ஆயிருந்ததுன்னா ரிமைனிங் எல்லாமே ஜென்ரலுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக எவ்வளோ சீட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ அவங்களுக்கு 80%னா ஒகேஷ்னல் 15 ஃபில்லாக இருக்குன்னா அப்போது 85%ம் மெயின் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் இதுவும் அப்படி தான் ஒகேஷ்னல் ஜென்ரல் நம்ம பிரிக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ ஒகேஷ்னல்லையும் ஃபஸ்ட்டு 7.5% பிரிச்சுட்டு ரிமைனிங் இருக்குது உங்களுக்கு, ரிமைனிங் ஜென்ரலுக்கு. அதே மாதிரி ஜென்ரல் அகாடமிக்ஸ்னு பார்க்கும்போதும் 7.5% வந்து கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸோட ஜென்ரல் அகாடமிக்ஸ்க்கு, ரிமைனிங் இருக்கிறது அந்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு. ஸோ இப்படி எவ்வளோ பெரிய ஒரு வரம் நமக்கு, நம்ம கவர்மெண்ட்லேயே நம்ம ஸ்ட்ரீம்லேயே படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட் வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு தேங்க் அண்ட் வி ஷுட் பி அவேர் ஆஃப் இட். இது வந்து 3 ரவுண்ட்ஸ் இருக்கும் இவங்களுக்கெல்லாம். அதாவது ஒகேஷ்னலுக்கு ஒரு ரவுண்டு இருக்கும், ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். இந்த 3 ரவுண்ட்ஸுமே ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, இஃப் ரிக்வயர்ட் ரவுண்ட் 4 கூட போகலாம். ஸோ இப்போ இது வந்து நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வரலாம், பட் ஜென்ரலாக நான் வந்து ஒரு 3 ரவுண்ட்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 ரவுண்ட்ஸ்லேயுமே சாய்ஸ் ஃபில்லிங், இப்போ இது எல்லாத்துலேயுமே என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குன்னா சாய்ஸ் ஃபில்லிங், என்னென்ன பிரான்ச் அவங்க சூஸ் பண்ணுறாங்க, எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து அவங்க என்ன கேட்டகரி ஆஃப் காலேஜ், எந்த பிளேஸு, இதெல்லாம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடணும். ஸோ இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அலாட்டட் டைமில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுறாங்க இல்லையா? கவுன்சிலிங்க்கு கூப்பிடும்போது இப்போ ஃபஸ்ட் ரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து கவுன்சிலிங்க்கு நம்மள 10-14-7 அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா 14-7 நான் இப்போ சொல்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட் டேட். 14-7லேருந்து 16-7க்குள்ளே அவங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிவிடுவாங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு, அது வந்து உங்களுக்கு ஒரு 16 வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம்னா 17th அன்னைக்கு அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அன்னைக்கு ஈவினிங், இப்போ மார்னிங் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஈவினிங்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து அதை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 PM அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இது கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் வந்துடும். இப்போ அந்த கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டும் அக்செப்ட் ஜாயின் டேட்டு, இல்லை அக்செப்ட் பண்ணாமல் நான் அப்வர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த டேட்டும் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது எனக்கு ஓகே, நீங்கள் அலாட் பண்ண சீட் நான் ஓகே ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லை எனக்கு அலாட் பண்ணது ஓகே பட் இருந்தாலும் நான் வேறு சீட் பார்க்குறேன் அப்படின்னு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டேட் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அது மேபி நெக்ஸ்ட் டேட் இருக்கும். ஸோ இப்போ அந்த டேட்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா அது வந்துடும். அந்த லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட்டிங் காலேஜுக்கு இங்கே டிஎஃப்சியில் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் காலேஜுக்கு போயிடலாம். ஸோ எங்களுக்கு இந்த சீட் வந்து சேஃபாக இருக்குது, பட் இருந்தாலும் நான் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இன்னும் பெட்டர் சீட் வருதான்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு வேண்டாம், கவுன்சிலிங்கே வேணாம், நான் எக்ஸிட் ஆகிறேன்னாலும் எக்ஸிட் ஆகலாம், இல்லை நான் செகண்ட் ரவுண்டுக்கு போகிறேன்னாலும் போகலாம். அந்த ப்ரொசீஜர்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்படியே வந்து 3 ரவுண்ட்ஸ் நடக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. இப்போ அலாட்மெண்ட் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரிப்போர்ட்டிங் காலேஜுக்கு போயிடலாம். இல்லை நான் எக்ஸிட் ஆகிறேன், எனக்கு இந்த சீட்டும் வேணாம், எனக்கு இன்ஜினியரிங் ப்ராசஸ்ஸு இந்த டிஎன்இஏ ப்ரொசீஜர்லேருந்து நான் வெளியில் போகிறேன், நான் ஜெஇ மூலமாக போகிறேன், இல்லை வேறு ஏதாவது எனக்கு எக்ஸிட் ஆகிறேன்னா நீங்கள் டிக்ளைன் அண்ட் குவிட் அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த சீட் வந்து சேஃப், நான் இதுக்கு ஃபீஸ் பே பண்ணிடுறேன், பட் இன்னும் ஏதாவது பெட்டராக வருதான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் டவுன்லோட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பே ஃபீஸ் அட் டிஎஃப்சி அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஃபீஸ் டிஎஃப்சியில் பே பண்ணிடுறீங்க. சேம் டைம் நான் இன்னும் பெட்டர் சீட் பார்க்குறேன், நீங்கள் அதே ரவுண்டில் நான் பெட்டர் சீட் பார்க்குறேன்னு நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க. ஸோ இப்போ வந்து இது வேண்டாம், நான் வந்து எனக்கு டிக்ளைன் பண்ணிவிட்டு நான் அப்வர்ட் போகிறேன், அதாவது எனக்கு இந்த சீட்டே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிக்ளைன் பண்ணிவிட்டு அப்வர்ட், இன்னும் எனக்கு இந்த சீட் வேண்டாம், நீங்கள் இதை யாருக்காவது கொடுத்துக்கோங்க, இன்னும் பெட்டர் சீட் இருந்தால் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. பெட்டர் சீட் இருந்தால் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா நீங்கள் எனக்கு இந்த சீட் வந்து வேறு சீட்டு பார்க்குறேன் நான் பெட்டராக இருக்கான்ட்டு, இல்லைன்னா
நீயே வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கொண்டு போயிடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த ரெண்டில் ஒன்று நடக்கும். ஒன்று ஒரு பெட்டர் சீட் இருந்ததுன்னா உங்களுக்கு காமிக்கும், அப்படி இல்லைன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டுக்கு கொண்டு போயிடும். நெக்ஸ்ட்டு டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த சீட்டு வேண்டாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ திருப்பி இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போனாலுமே அகெயின் இந்த ப்ரொசீஜர்ஸ் தான் நடக்கும். வேண்டாம் தேர்ட் ரவுண்டுக்கு போகிறேன்னு சொல்லலாம், அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம், இல்லை நான் இன்ஜினியரிங் இதுலேருந்து வெளியில் போகிறேன்னு சொல்லலாம், இதில் இல்லை எனக்கு அதிலே பெட்டர் சீட் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லலாம். இதில் சேஃப் எதுனா அக்செப்ட் அப்வர்ட் டவுன்லோட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பே ஃபீ. இதுதான் ரொம்ப சேஃப். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி உங்கள் சீட்டை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு சீட் பார்க்குறீங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு திருப்பி ஒரு சாய்ஸ் இது இருக்குது, இது பெட்டராக இருக்குதுன்னு அது வரும்போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பே பண்ணிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகிடும். இல்லைனாலும் உங்கள் சீட் வந்து இந்த சீட் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷன். இப்போ நாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்க்கலாம். இதில் தமிழ்நாடு லெவலில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து அவங்களோட நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்குள்ளே நம்ம 12th கிளியர் பண்ணியிருக்கணும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டுக்குள்ளே பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பண்ணியிருந்தால் நாட் எலிஜிபிள். நேட்டிவிட்டி எலிஜிபிலிட்டி, நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வேறு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் தமிழ்நாட்டில் தான் நீங்கள் வந்து 8th 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்பையும் உங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. அதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்காங்க, தமிழ்நாடு இல்லைன்னா பப்ளிக் செக்டார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிலலாம் படிச்சிருக்காங்கன்னா, அது ஒர்க் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் ஒரு 5 years அவங்க ஒர்க் பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து தமிழ்நாடு நேட்டிவ்ஸாக இருக்கீங்க ஆனால் அவுட் சைட் தமிழ்நாடு படிச்சிருக்கீங்கன்னா அதாவது எலக்ட்ரானிக் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆல் இந்தியா சர்வீஸ், அதாவது தமிழ்நாடு கேடரில் உங்களோட பேரண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, பட் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணல, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, பட் அவங்களோட போஸ்ட் வந்து தமிழ்நாடு கேடரில் தான் இருக்குது அப்படின்னாலும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை, ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் இது எல்லாருமே ஓப்பன் கேட்டகரியில் கம்பீட் பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே ஓப்பன் கேட்டகரியில் கம்பீட் பண்ண முடியும். அகாடமிக் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மேத், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்து மார்க் வாங்கியிருக்கணும். 12th ஜென்ரல் கேட்டகரி, அதாவது கம்யூனிட்டி பேசிஸில் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 45% அண்ட் அபவ் அவங்க பர்சன்டேஜ் வச்சுருக்கணும். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த கேட்டகரியாக இருந்தால் 40% ஆவரேஜ் வச்சுருக்கணும். எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 40% இருக்கணும். இது அகாடமிக் எலிஜிபிலிட்டி. ஒகேஷ்னல் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கவங்களா இருந்தால் அவங்க வந்து மேத், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 1 படிச்சிருக்கணும். அது இல்லாமல் இந்த ரிலேட்டட் சப்ஜெக்டில் வந்து ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று எடுத்து அவங்க படிச்சிருக்கணும். ஸோ அவங்க மினிமம் ஹெச்எஸ்சி பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த மேத், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பிரான்ச்சை சூஸ் பண்ணி அது ரிலேட்டடாக ஏதாவது இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் அவங்க படிச்சிருக்கணும். ஸோ அவங்க ஏதோ ஒரு ஒகேஷ்னல் கோர்ஸ் டிஃப்ரெண்ட் நான் ஜென்ரல் அகாடமிக்ஸ் ஏதோ படிச்சிருக்காங்க, பட் ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி இருக்கணும். இதில் ஜென்ரல் கேட்டகரி 40%, மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் இந்த 40%, மற்ற காஸ்ட் கேட்டகரி எல்லாமே 40%. ஸோ கவுன்சிலிங் வந்து இந்த ஸ்ட்ரீமுக்கு தனியாக அந்த ஸ்ட்ரீமுக்கு தனியாக தான் நடக்கும். வேறு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் மார்க்ஸ் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ரவுண்ட் பண்ண மார்க்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, ஆக்சுவல் மார்க்ஸ் தான் எடுத்துப்பாங்க. அதுக்கான ப்ரூஃப் நாம் சப்மிட் பண்ணி ஆகணும். இது நீங்கள் அப்ளிகேஷன் மார்க் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, வேலிட் சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, இல்லைன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு போட்டுருவாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்பெஷல் இதுக்கு போட மாட்டாங்க. ஸ்பெஷல் அதாவது இது எதுக்குன்னா இப்போ நீங்கள் இந்த கம்யூனிட்டி பேசிஸ்லலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணலன்னா உங்களை ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் எடுத்துக்குவாங்க. அடுத்தது ஓப்பன் கேட்டகரியில் எடுத்துக்குவாங்க. அடுத்தது இப்போ மெரைன் இன்ஜினியரிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்போ 7.5% அப்ளை பண்ணுறீங்கனாலும் அதுக்கும் ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும், இல்லைன்னா ஓப்பன் கேட்டகரி. ஸோ இப்போ இப்போ இதில் வந்து ஸ்பெஷல் கோர்ஸ் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. ஸோ மெரைன் இன்ஜினியரிங் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா மினிமம் 60% ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத் வந்து
அக்ரிகேட்டாக 60% இருக்கணும். இங்கிலீஷில் 50% இருக்கணும். மஸ்ட் குவாலிஃபை IMU CET, அது குவாலிஃபை பண்ணியிருக்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் மேண்டேட்ரி, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் சேஃப்டியோடு இருக்கணும் இல்லையா. மெரைனில் ட்ராவல் பண்ணணும், மெரைன் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரி, மைனிங் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல் எலிஜிபிலிட்டி அப்படின்னா இதில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. மைன்ஸ் ஆக்ட் 1952 படி இதுக்கு மட்டும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அலோடு இல்லை, ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ். அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவைன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th மார்க் லிஸ்ட், 12th மார்க் லிஸ்ட், இல்லை 12th ஈக்குவலான மார்க் லிஸ்ட், டிசி, இன்கம் அண்ட் ஃபீஸ் இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸ்காலர்ஷிப் நீங்கள் ஃபீ வைவர் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் பார்ப்பாங்க. ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணிக்கணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் நீங்கள் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். இல்லை ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். நேட்டிவிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை. ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜியாக இருந்தால் அதுக்கு இஃப் அப்ளிகபிள் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட்னு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது டியூரிங் கவுன்சிலிங்கும் போது என்னென்ன கவுன்சிலிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் போது என்னென்ன தேவைப்படும் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போதே கவுன்சிலிங் நடக்கும்போதும் ரிப்போர்ட்டிங் நடக்கும்போது நீங்கள் கையில் என்ன எடுத்துகிட்டு போகணும். ஆன்லைன் ப்ரொவிஷன் அலாட்மெண்ட், ஏன்னா நீங்கள் இப்போ ரிப்போர்ட்டிங் காலேஜுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்கோம், சீட் அலாட் பண்ணியிருக்கோம், இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்டர் நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு தான் அந்த காலேஜுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அங்கே போயிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் காமிக்கணும். 10th 12th அவங்க எது கேட்குறாங்களோ இந்த எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் காமிக்கணும். அதுக்கப்புறம் ஃபீ பேமெண்ட் ரெசிப்ட் காமிக்கணும். ஆதார் கார்டு ஆப்ஷனல், பட் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து நாம் பார்க்க போகிறது ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். இப்போது இதில் இந்த கம்யூனிட்டி பேசிஸில் எப்படி வந்து சீட் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் காம்படிஷன் கேட்டகரியில் 31%. இப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து வரலாம். ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னா 1%, 100%ல் 1% எஸ்டிக்கு, எஸ்சி அருந்ததியர் இன்னொன்று எஸ்சி. ஸோ எஸ்சி அருந்ததியருக்கு 3%, எஸ்சிக்கு 15%, எம்பிசி அண்ட் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்க்கு 20%, பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லிம் அதுக்கு 3.5%, பேக்வேர்ட் கிளாஸ்க்கு 26.5%, ஓப்பன் கேட்டகரிக்கு 31%. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதில் யூனிவர்சிட்டி கேம்பஸ்னால் எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜ்னால் எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், ப்ரைவேட் காலேஜ்னால் என்ன ஃபீஸ் இருக்கும், அந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது யூனிவர்சிட்டி கேம்பஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நான் இப்போது சிஜி கேம்பஸை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். டியூஷன் ஃபீ என்னென்ன கேட்டகரி எடுத்திருக்கேன்னா டியூஷன் ஃபீ, ஸ்பெஷல் ஃபீ அதாவது யூனிவர்சிட்டி ஃபீ, காஷன் டெபாசிட், ஹாஸ்டல் ஃபீஸ், டோட்டல் ஃபீஸ். ஸோ இப்போ இதில் டியூஷன் ஃபீஸ் 6,000. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பர் இயருக்கு. ஸ்பெஷல் ஃபீஸ் வந்து யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் வந்து 18,000, காஷன் டெபாசிட் 7,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 42,625, டோட்டல் ஃபீஸ் 73,625. இப்போ நான் சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி எஸ்சி எஸ்டி இதிலேருந்து ஆரம்பித்து ஜென்ரல் வரைக்கும் போனால் ஒரு 54லேருந்து 74 வரைக்கும் டிஃபர் ஆகும் கேட்டகரி வைஸ். இப்போ கான்ஸ்டிடியூவன்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே டைரெக்டாக வர மற்ற இன்ஜினியரிங் காலேஜஸ். இப்போ இதில் இதுக்கும் நான் வந்து ஜென்ரலில் தான் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு சொல்கிறேன். டியூஷன் ஃபீஸ் 50,000 இருக்கும், ஸ்பெஷல் ஃபீஸ் 5,000, காஷன் டெபாசிட் 5,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 40,000 ஆர் ப்ளஸ், டோட்டல் ஃபீஸ் வந்து 1 lakh, அரௌண்ட் 1 lakh வரும். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டா டியூஷன் ஃபீஸ் 6,000, ஸ்பெஷல் ஃபீஸ் யூனிவர்சிட்டி ஃபீஸ் 18,000, காஷன் டெபாசிட் 7,000. இது வந்து நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் எடுத்துகிட்டு சொல்கிறேன். ஹாஸ்டல் ஃபீஸ் 35,000 to 40,000 வரும். டோட்டல் ஃபீஸ்
66 to 71,000 வரும். இதுவும் கேட்டகரி வைஸாக மாறும். அடுத்து எய்டட் காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இப்போது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எடுத்துகிட்டு சொல்கிறேன். ஜென்ரல் கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 34,000 வருது. ஸ்பெஷல் யூனிவர்சிட்டி ஃபீ 5,000 வருது. காஷன் டெபாசிட் 10,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 90,000 ஒரு 1 lakh வருது. டோட்டல் ஃபீஸ் 1,38,000லேருந்து 48,000 வருது. இதுவும் கேட்டகரி வைஸ் மாறும். செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் மோர் ஆர் லெஸ் இதுவும் வந்து டோட்டலாக ஒரு 1,25,000லேருந்து 1,25,000 30,000 பக்கம் இது வரும். இதுவும் டியூஷன் ஃபீஸ் 47,300. இது வந்து நான் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை வச்சு சொல்கிறேன். ஸ்பெஷல் ஃபீஸ் ஆர் யூனிவர்சிட்டி ஃபீஸ் 5,000 வரும். காஷன் டெபாசிட் 5,000 வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் இது வந்து மோஸ்ட்லி குரூப்பாக தங்க வச்சுருப்பாங்க இல்லையா, அதனால ஒரு 68,000 வரும். இது வந்து சிங்கிள் ஷேரிங் அந்த மாதிரி போனால் இப்போ 1,25,000ங்கிறது 1,50,000 பக்கம் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் 1,48,000 வருதுன்னா இங்கே ஒரு 1,50,000 60,000 வரும். ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் வந்து சிங்கிள் ஷேரிங் டபுள் ஷேரிங்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1,50,000 60 பக்கம் வரும். ஸோ இப்போ இதில் ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் அந்த மாதிரி ஜாஸ்தி ஆகும்போது செல்ஃப் ஃபினான்சிங், இது இல்லாமல் செல்ஃப் ஃபினான்சிங்கில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர்றதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போகும்போது தான் இந்த காஸ்ட்டு. நீங்கள் செப்பரேட்டாக போய் ஒரு காலேஜில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீஸ் இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே டிஎன்இஏவோட கவுன்சிலிங் ப்ராசஸ் படி போகிற சீட்ஸ் தான். தேங்க்யூ.